என்னங்க சூப்பரான ஒரு சாங் பார்த்தீங்களா? ஆமாங்க. ஆர்த்தி ஜுவல்லர்ஸ்னாலே ஸ்பெஷல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, இவர் கிட்டத்தட்ட ஆர்த்தி ஜுவல்லர்ஸ்க்கு 11 முறை வந்திருக்காராம். ஸோ அவர்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கேட்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம் சார், உங்க பேரு? கேசவன். K7. K7. ஆ K7 ப்ளஸ்ஸு. ப்ளஸ். பாத்தீங்களா? உங்க பேரு? நித்யா. நித்யா. நீங்க சொல்லுங்க எத்தனை டைம் வந்திருக்கீங்க? 11 முறை வந்துடுங்க. 11 முறை வந்திருக்கீங்க. அதான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களுக்கு உடனே பிடிச்சி இங்கே நிற்க வச்சுட்டேன். சரி சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க நகை வாங்க வரப்பெல்லாம் என்ன ஸ்பெஷலா தெரியும்? தரம். 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 ஒரே வார்த்தை. தரம். உசுறு மாதிரி தரம். ஆமாம்ல, தரம். தரம். ஓகே சொல்லுங்க. என்னென்ன எடுத்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி? மோதிரம், கம்மல், செயின், கிஃப்ட்டுக்கு எல்லாமே கிஃப்ட்டுக்கு ஒன்று விடுறது இல்லைங்க. எல்லாமே நாங்கள் இங்கே தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று விடுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று அப்பத்தோட ஆர்த்தி ஜுவல்லரியும் இப்போ இருக்கிற ஆர்த்தி ஜுவல்லரியும் எப்படி இருக்குது? இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேறு எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்னா ஸ்டார்டிங்லேருந்து வந்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஓப்பனிங்லேருந்தே வந்துட்டு இருக்கீங்க. அப்போ எப்படி இருந்தது கடை? இப்போ எப்படி இருக்குது? இன்னும் டெவலப் எப்படி பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. கம்மி பண்ணி கொடுக்கணும். அவரை வந்து தங்க சொர்க்க பாதை வச்சுக்காரு, எடுத்து தாராளமாக கொடுக்கறதுக்கு. அவருக்கு வரது கொடுக்குறாரு. சொல்லுங்கள் சார், நீங்கள் அப்போதுக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம் நம்ம ஆர்த்தி ஜுவல்லரி? அதாவது அப்பத்துக்கு இப்போத்துக்கு என்னன்னா இருக்க கஸ்டமருங்க வந்து கவர்றாங்க, நல்லா கவர்றாங்க, நல்லா ரெஸ்பான்சிபிள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தான் வரணும்னு தோணும். இங்கே தான் மனநிறைவோட வந்து குவாலிட்டி ஆஃப் தரம் வந்து நம்ம கைராசி எல்லாத்தோடைய நம்ம ஆர்த்தி ஜுவல்லரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னும் வந்து நீங்கள் போதுமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா மேடம்? நீங்கள் வாங்க. போதுமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கா, இல்லை இன்னும் நிறைய எதிர்பார்க்குறீங்களா? உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா இன்னும் அவங்க அதிகமாக இன்னும் எதிர்பார்த்து செஞ்சுட்டே இருப்பாங்க? இல்லை, எனக்கு திருப்தியாக தான் இருக்குது. உங்களுக்கு திருப்தியாக தான் இருக்குது. இன்னும் அதிகமான வேறு ஏதாவது வரணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா உங்கள் ஆர்த்தி ஜுவல்லரியில்? இருக்கு நான் தேவையான அளவுக்கு, எனக்கு தேவையான அளவுக்கு இருக்கு. ஓகே, அவருக்கு தேவையான அளவு இருக்குன்னு ரொம்ப மனநிறைவோட சொல்லியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். சொந்த பந்தங்களுக்கு ஃபங்க்ஷன் எது வந்தாலும் விடுறது இல்லைங்க. எல்லாமே கிஃப்ட்டுங்க தான் வாங்கிட்டு போகிறது. ஆமாம் தானே? மச்சானுக்கு, தம்பிக்கு, தங்கச்சிக்கு, யாருக்கு கல்யாணம் ஆகும் நகைங்க தான் இருக்கு. சரிங்க சார், இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க? கம்மல். உங்களுக்குங்களா? கம்மல் தான். ஓகே சார், இந்த நிகழ்ச்சி அழகான பாடல் போடும். என்ன பாடல் வேணும்? அதாவது என்ன பாட்டு வேணும்? தெரியாது. ஓகே, ஏதாவது ஒரு பாடல் யாருக்கு வழங்க போறீங்க? எங்கள் ஒய்ஃபுக்கு. ஓகே, வெரி குட். நீங்கள்? எங்கள் ஹஸ்பண்ட்க்கு. அவங்க ஒய்ஃப்க்கு, அவங்க ஹஸ்பண்ட்க்கு. ரொம்ப அழகாக க்யூட்டாக பேசினாங்க. அவங்களுக்காக மீண்டும் ஒரு அழகான பாடல் வாணியம்பாடி உள்ள ஆர்த்தி ஜுவல்லர் சார்பாக பாடல் இதோ.